بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي له بعده وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن الحكيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا نار كوني بردا وسلاما على إبراهيم. صدق الله وصدق رسوله الكريم. கண்ணியத்திற்கும் மதிப்புக்குரிய அல்லாஹ்வுடைய அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் மாதத்திற்கு கொண்டு நாம் ஈதுல் அத்ஹாவுடைய பெருநாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். நம்மிடையே ஒரு சுமாரான் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த ஈதுல் அத்ஹாவுடைய இந்த பெருநாளை ஒரு தியாகமிக்க ஒரு வஹதானியத், அல்லாஹ் ஒருவன் என்று எந்நேரம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபியுடைய குடும்பத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா உருவாக்குகிறேன். அந்த நபியுடைய பெயர் இருக்கிறது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கமான தோழராக இருக்கிறார், ஹலீலுல்லாவாக இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுது மிகவும் இரக்கமுடையவராக, மிருதுவான தன்மை உடையவர் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் அவர்களுடைய தன்மைகளை பற்றியும் அவர்களுடைய தியாகத்தை பற்றியும் அல்லாஹ் தஆலா நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், மிகவும் தியாக மனப்பான்மை உடையவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு தியாகத்திற்கு அவர்கள் எப்படி அவர்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்திற்கு தயாராகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அதற்கு ஆணி வேறு என்னவென்று சொன்னால் வஹதானியத், அல்லாஹ் ஒருவன் என்று அவர்கள் கொண்டிருந்த அந்த கொள்கை இருக்கிறது. அதிலே மிகவும் ஆணித்தரமாக இருந்தார். அந்த வஹதானியத்திலே எந்த விதமான பிசுறும் அவர்களுக்கு இருக்கார். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தன்மையை அவர்களுக்கு சிறு வயதிலிருந்தே அல்லாஹ் கொடுத்திருந்தார். என்னுடைய ரப்பு யார் என்று சொல்லக்கூடிய தேடல் அவரிடத்திலே இருந்தது. நம்ரூத் என்ற அரசன் நமக்கு எதிரியாக வந்து விடுவார்கள் என்பதாக ஒரு ஜோசியக்காரன் சொன்னதை வைத்து ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தையை கொண்டு ஆட்சி முடிவுக்கு வரும் என்ற அந்த ஜோசியக்காரன் சொன்னதை வைத்து ஆண் குழந்தைகளாக பார்த்து அவன் கொல்வதற்கு திட்டமிட்டு விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்திலேயும் ஃபிரௌன் இப்படி நடந்திருக்கிறார். இங்கு ஆண் குழந்தையாக பார்த்து அவன் கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் அவர்கள் அந்த குழந்தையை பெற்று ஒரு குகையிலே வைத்து விட்டு அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே வந்து விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அவர்களுக்கு ரிஸ்க் அளித்து அல்லாஹ்வின் மீது ஹஸரத் இப்ராஹிம் அவர்களுக்கு முழுமையாக நம்பிக்கை ஏற்படுகிறது. அல்லாஹ் தஆலா அந்த ரிஸ்கோடு அவர்களுக்கு புகட்டுகிறார். உதாரணமாக, நாம் பிறந்ததிலிருந்து நாம் பெற்றோர்களை, நம்முடைய சகோதர சகோதரிகளை, தாய் தந்தைகள், சொந்த பந்தங்களை அனுசரிச்சே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகப்படியாக பெற்றோர்கள் நமக்கு உணவளிப்பார்கள் என்று ஒரு குழந்தைக்கு தெரியும். இங்கு பெற்றோரே இல்லை, உணவு வந்துக்கிட்டே இருக்கு. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த உணவு கிடைப்பதின் பொருளால் அல்லாஹ்வின் மீது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது.
என்னுடைய ரப்பு இருக்கிறான், என்னை வளர்க்கக்கூடியவன் என்னை இருக்கிறான். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இதில் ஒரு விஷயத்தை நாம் சிந்திக்கிறோம். நாம் பெற்றோர்களிடத்திலிருந்து உணவை வாங்கிக் கொள்வதன் காரணமாக, உண்பதன் காரணமாக நமக்கு அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய அச்சம், தக்வா கம்மியாகி விடுகிறது என்பதாக கருத்தல்ல. அதாவது பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்கு, சிறு பிள்ளைகளிலே உணவை ஊட்டும் பொழுது அவர்களுக்கு தக்வாவையும் சேர்த்து ஊட்டணும். அதுதான் இஸ்லாமாயம். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். எந்த அளவுக்கு உணவை ஊட்டுகிறோமோ அதே அளவுக்கு 10 மடங்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய தக்வாவை, இறை அச்சத்தை அவர்கள் மீது திணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டங்களிலேயும் சிறு குழந்தையிலிருந்து அவர்கள் பெரியவராக தானாக அவர்கள் தன்னுடைய காரியங்களை செய்து கொள்ளும் வரை இப்படி நாம் செய்வோம் என்று சொன்னால் அவர்களுக்கு முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், குழந்தைகள் எப்ப பேச ஆரம்பித்து விடுகிறதோ அப்பொழுதே அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ன, அல்லாஹ் ஒருவன் என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கும். வஹதானியத்தை அவர்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கும். குழந்தை சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் பால் ஊட்டும் பொழுது தாய்மார்களிடத்தில் நம்ம சொல்லணும். அவர்களுக்கு தெரியாட்டாலும் நாம சொல்லணும். நம்ம தான் அஜர்ந்து பயான் பேசுறாங்க, நம்ம கேட்கிறோம். வீட்டில் போய் நம்முடைய மனைவியிடத்துல, பிள்ளைகளிடத்துல குழந்தைக்கு பால் ஊட்டும் போது தஸ்பீஹ் செய்யுமா, கலிமா சொல்லுமா, உனக்கு தெரிந்த சூறாக்களை ஓதிக்கொண்டு நீங்கள் குழந்தைக்கு பால் ஊட்டுங்கள் சொன்னால் அதுதான் குழந்தைகளுக்கு அந்த உணவோடு ஈமானை ஊட்டுவதாகும். அது அவர்களுக்கு எப்படி பால் அவருடைய உணவு அவருடைய உடம்புல சேர்கிறதோ அதே போன்று ஈமான் சேரும். அல்லாஹ் தஆலா சேர்த்து வைப்பான். நம்முடைய முயற்சிக்கு பலன் உண்டு, வீணாகிவிடாது. இன்னைக்கு எல்லாரும் முடிவு பண்ணி வச்சிருந்தோம், என்னுடைய குழந்தைகள் மொபைலை காமிச்சா தான், மொபைலை பார்த்தா தான் உணவு என்பதாக பழக்கி விட்டோம். அதனுடைய உள்ளத்துல எப்படி ஈமான் வரும், அல்லாஹ்வுடைய ரசூல் வரும், அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, பெரியவர்கள் சொல்வார்கள் அந்த காலத்துல, அதாவது சிறு பிள்ளைகளுக்கு அந்த ஈமானை ஊட்டுவது, ஈமானை எடுத்து சொல்வது இருக்கிறது. பச்சை மரத்தில் ஆணி அடித்தால் எப்படி ஈஸியாக பதியுமோ அதே போட்டு ஒவ்வொன்றும் நமக்கு அல்லாஹ் பார்க்கிறான். அதை ஏதோ போய் கீழே வந்துடாது, அதை எடுக்காத, இதை செய்யாதுன்னு சொல்றோம். அப்ப என்ன சொல்றோம், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் நம்மளை கேட்கிறான், அல்லாஹ் அப்படி நம்ம ஒவ்வொன்றாக அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்ற விஷயத்தை அதனிடத்துல யாவப்படுத்திக் கொண்டே இருக்கும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறு பிள்ளையிலிருந்து அல்லாஹ் தஆலா உணவளித்துக் கொண்டிருக்கிறான். வஹதானியத்தை அதிகமாகி கொண்டே போகிறது. அவர்களிடத்துல குகையை விட்டு ஒரு நாள் வெளியிலே வருகிறார்கள். வெளியிலே வந்து அவர்கள் வெளிச்சத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். பிறகு இரவாகிறது, நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள், அழகாக பிரகாசமாக இருக்கிறது. நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் இது என்னுடைய ரப்பாக இருக்கும் என்பதாக நம்புகிறார்கள். சிறிது நேரத்திலே நட்சத்திரம் பார்க்கிறது, மறுபடியும் இது என்னுடைய ரப்பாக இருக்காது. அடுத்து பெரிதாக சந்திரனை பார்க்கிறார்கள், சந்திரனை பார்த்து நினைக்கிறார்கள், இது என்னுடைய ரப்பாக இருக்குமா என்பதாக அதை சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதுவும் மறைந்து விடுகிறது. காலையில் பிறகு நினைக்கிறார்கள், மறைந்து விடக்கூடியது என்னுடைய ரப்பாக இருக்காது. பிறகு மறுநாள் காலையிலே சூரியனை பார்க்கிறார்கள். சூரியனை பார்த்தால் இது மிக பெரிதாக இருக்கிறது, இதுதான் என்னுடைய ரப்பு என்பதாக அவர்கள் முடிவு செய்யும் பொழுது அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லக்கூடிய விஷயம் இதையெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். அப்ப அந்த சூரியனும் மறைந்து விடுகிறது. அப்போ உள்ளத்திலே கொள்கிறார்கள், உள்ளத்திலே உறுதி கொள்கிறார்கள், மறையக்கூடியது, அழியக்கூடியது இதை எதுவுமே என்னுடைய ரப்பு கிடையாது. இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாதி வ மா ஃபில் அர்தி ஹனீஃபா வ மா அன மினல் முஷ்ரிகீன்.
இந்த துஆவை ஓதுகிறார்கள். இன்னி வஜ்ஜஹது, நான் என்னுடைய கவனத்தை நான் திருப்புகிறேன் அத்தைய ரப்பின் பக்கம், இந்த வானம் பூமியை படைத்தானே அத்தைய ரப்பின் பக்கம் நான் திருப்புகிறேன். என்னுடைய தொழுகை, என்னுடைய வணக்கம், இது அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய ரப்பிற்கு நான் எந்த விதமான ஷிர்கையும் நான் செய்ய மாட்டேன், எதை கொண்டும் நான் இணை வைக்க மாட்டேன் என்பதாக அவர்கள் முடிவெடுக்கிறார். இது ஈமானை உறுதி கொள்கிறார். யாருமே சொல்லிக் கொடுக்கல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. இப்படித்தான் நியத்து வைக்கணும், உன்னுடைய ரப்பை இப்படித்தான் நம்பணும். இன்னைக்கு இதைத்தான் இது சொல்ல இப்ப நான் சொன்ன இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹல்லதி ஃபதரஸ் ஸமாவாத்தி இந்த துஆ இருக்கிறத, இதை குர்பானியை நாம் கொடுக்கும் பொழுது அறுக்கக்கூடிய ஒரு துஆ. ஆடை நம்முடைய பிராணியை அறுக்கும் பொழுது ஓதக்கூடிய ஒரு துஆ. ஏன் சொன்னால் முழுமையாக ஈமான் பக்கம் என்னுடைய முகத்தை திருப்புகிறேன் என்ற ஒரு வார்த்தை அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை இன்று வரை நாம் சொல்லி அதை அமல் செய்து கொண்டிருக்கோம். ஆனா எப்படிப்பட்ட சூழ்நிலையில ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த வார்த்தையை சொன்னாங்க? சிறு பிள்ளையாக, யாருமே அவங்களுக்கு உஸ்தாதாக சொல்லிக் கொடுக்கப்படல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட சொல்லிக் கொடுக்கல. அவங்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த வார்த்தை வருகிறதுன்னா அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹ் ஒருவன் என்ற ஒரு விஷயத்திலே அவர்கள் உறுதியாக இருப்பார். பிறகு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து தன்னுடைய சிறிய தந்தை ஆசருடைய வீட்டுக்கு வருகிறார். ஆசருடைய வீட்டுக்கு வந்தா அவர் அங்கு பார்த்தாங்க மிகப்பெரிய ஷிர்கிலே, அவர் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் மிகப்பெரிய ஷிர்கிலே வலியத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய சிறியந்தர் அவருடைய சம்பாத்தியத்துமே, அவருடைய தொழிலை என்னவென்று சொன்னால் சிலைகளை அவர்கள் செய்து விற்பனை செய்வதுதான் அவருடைய வேலை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அதை பார்த்தாலே பிடிப்பதில்லை. அவர்களிடத்தில் எவ்வளவோ எடுத்து சொல்கிறார்கள், அவர்களும் அதை கேட்கல. பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே அந்த சிலைகளை கொடுத்து விற்று வருவதற்காக வேண்டி அனுப்பிவிடுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்வாங்க, அவர்களிடத்தில் வித்துட்டு வர சொன்னா எப்படி வித்துட்டு வருவாங்க? கயிறு எடுத்து ஒவ்வொரு சிலையுடைய கழுத்திலையும் கட்டி இழுத்துக்கிட்டே போவாங்க. வாங்க, உங்களுக்கு சிலை வேணுமா? கண் இருக்கும் பார்க்க முடியாது, காது இருக்கும் கேட்காது, வாய் இருக்கும் பேசாது, அப்படிப்பட்ட சிலை நீங்கள் வணங்குவதற்கு வேணுமா என்பதாக கேலி கிண்டல் செய்து கொண்டே அவர்கள் இருப்பார். அவர்கள் தெரு தெருவா போய் இப்படித்தான் விற்கும் போது ஊர்ல எல்லாத்துக்கும் தெரியும்ல, இந்த மனிதர் இப்படித்தான் நம்முடைய சிலைகளை, நம்முடைய தெய்வங்களை குறை சொல்கிறார் என்பதாக எல்லாத்துக்குமே பிரபலமாயிடுச்சு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில அந்த மக்கள் தன்னுடைய திருவிழாக்களை கொண்டாடுவதற்காக வேண்டி ஊருக்கு அப்பாலே வெளியிலே செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஊர் பூராமே காலியாகும். எல்லாரும் ஊருக்கு வெளியிலே சென்று விடுவார்கள். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், வயோதிகர்கள் ஊர்ல ஒருவரும் இருக்க மாட்டார். அப்பொழுது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கிறார்கள், நீங்களும் வா, அங்கே எங்களுடன் இருந்து அந்த விழாவிலே கலந்து கொள் என்பதாக அழைப்பு கொடுக்கும் பொழுது ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹதானியத்தில் இருக்கக்கூடியவர்கள், சிலை வனத்தை தடுக்கக்கூடியவர்கள். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, இல்லை நீங்க போயிட்டு வாங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு எல்லாரும் கிளம்பி போயிடலாம். அந்த மக்கள் தன்னுடைய சிலைகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு அறையிலே பெரிய சிலைகள், சின்னது பெருசிலாக வரிசையாக வைத்து அதற்கு முன்னால் விதவிதமாக இனிப்புகளை வைத்து வணங்கிவிட்டு அனைவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள் அவருடைய விழாக்களை கொண்டாடுவதற்காக வேண்டும். அந்த நேரத்தில் ஊர்ல யாருமே இல்லை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வருகிறார்கள். அந்த சிலைகள் இருக்கக்கூடிய அறையிலே அஃபலா தஅக்குலூன், அந்த சிலையிட்ட கேட்குறாங்க, பெரிய சிலையிட்ட, இங்கே இருக்கக்கூடிய எல்லா சிலையிலையும், ஏன் இதையெல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்களா? முன்னாடி இருக்கு, வைக்கப்பட்டு இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் சாப்பிட மாட்டீர்களா என்பதாக கேட்டுட்டு சொல்றாங்க, அஃபலா தன்திகுன், ஏன் நீங்க பேச மாட்டீங்களா? ஒன்றுகிட்ட கேட்குறாங்க. கேட்டுட்டு எந்த பதிலும் இல்லை, அமைதியாக இருக்கிறது. ஏன் நீங்க பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அந்த சிலைகிட்ட கேட்குறாங்க. எப்படி பதில் வரும்?
சிலைகள் எப்படி பேசும், அதற்கு அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு சக்தியை கொடுக்கல. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, கோடாலியோட வந்திருந்தாங்க. அந்த கோடாலியை எடுத்து, இது நடந்த சம்பவம், கோடாலியை எடுத்து ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் குர்ஆனிலே வரிசையாக சொல்லி காட்டு இருக்கக்கூடிய சம்பவம் இது. அங்க இருக்கக்கூடிய சிறிய சிலைகளை பூரா உடைக்கிறார். அதனுடைய கைகளை, கால்களை, ஒவ்வொரு சிலையில கையை, ஒரு சிலையில காலை, இன்னொரு சிலைகள்ல கண்களை, தலை, இப்படி ஒவ்வொரு உறுப்புகளாக ஒச்சப்படுத்துகிறார். அங்கு ஒரு பெரிய சிலை இருக்கு, அதை மட்டும் விட்டு விடுகிறார். அதை ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட பண்ணல. அவங்க எடுத்து வந்த அந்த கோடாலியை ஒரு கயிறில கட்டி அதனுடைய தலையில மாட்டி விடுகிறார். நடந்து முடிஞ்சிருச்சு இந்த சம்பவம். ஊருக்கு வெளியிலே திருவிழாவிற்காண்டு சென்ற அந்த மக்கள் எல்லாம் திரும்பி வருகிறார்கள். அவர்கள் தத்தம் வீட்டுக்கு செல்வதற்கு முன்பதாக அந்த தாங்கள் வணங்கக்கூடிய அந்த சிலைகள் இருக்கக்கூடிய அந்த அறையிலே வருகிறார்கள். வந்து பார்த்தால் தங்களுடைய சிலைகள் எல்லாம், தெய்வங்கள் எல்லாம் அடிபட்டு உடைந்து இழக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்து வியந்து அவர்கள் மிகவும் சங்கட்டமான சூழ்நிலை ஆகிவிட்டு ஒருத்தர் பேசிக் கொள்கிறார்கள். நம்முடைய சிலைகளுக்கு என்ன ஆகிவிட்டது, யார் இதை செய்திருப்பார்கள் என்பதாக அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சிலர்கள் சொல்கிறார்கள், நம்முடைய இந்த தெய்வங்களை குறை கோரி கொண்டிருந்த ஒரு வாலிபர் இருக்கிறார், அவரை நாங்கள் விழாவிற்கும் அழைத்திருந்தோம், அவர்தான் வரவில்லை, அவர்தான் இதை செய்திருக்க கூடும் என்பதாக அங்கு அரசபையிலே, நம்ருதுடைய அரசபையிலே, அந்த நம்ருத் என்ன செய்யறான், அவனுடைய மந்திரிகள், அங்க இருக்கக்கூடிய பூஜாரிகள், பெரிய பெரிய அரசபையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அனைவருக்கும் மத்தியிலே நம்ருத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வர சொல்லி என்ன நடந்தது என்பதாக கேட்கும் பொழுது, இதை யார் உடைத்தது என்பதாக கேட்கும் பொழுது ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் அந்த சில இடத்திலே கேட்டு பாருங்கள், அவைகள் பேசும் என்று சொன்னால் அவர்கள் உங்களுக்கு பதில் சொல்வார்கள் என்பதாக சொல்லிவிட்டு, எனக்கு என்னமோ இவர்களுக்கு மத்தியிலே நான் தான் பெரிது நீதான் பெரிது என்பதாக சண்டைகள் வந்திருக்கும், அதன் காரணமாக இந்த பெரிய சிலை இருக்கிறது, இந்த சின்ன சிலைகளை அடித்து காயப்படுத்தி உடைத்திருக்கும், அது பாருங்க, அது மேல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லை, அது முழுமையாக இருக்கிறது என்பதாக அவர்களுக்கு எடுத்து சொல்கிறார். அப்ப அந்த மக்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிமே நீ அறிந்து கொள்ள மாட்டாயா, இந்த சிலைகள் எல்லாம் பேசாது என்பதாக உனக்கு தெரியாதா என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் அந்த மக்கள் திருப்பி கேட்கிறார். உடனே அப்பொழுதுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எழுந்து நின்று அந்த மக்களிடத்தில் சொல்கிறார்கள், எது பேச முடியாதோ, உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கொடுக்க முடியாதோ, ஒரு தீமையிலிருந்து தன்னையும் காத்து கொள்ள முடியாதோ, அப்படிப்பட்ட ஒரு சிலையா நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் ஷிர்க் செய்கிறீர்கள், இணை வைக்கிறீர்கள் என்பதாக அந்த மக்களிடத்திலே ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஹ்தானியத்தை பற்றி, அல்லாஹுவை பற்றி எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அந்த மக்கள், நம்ருத் ஒரு அரசனாக இருந்து படை பட்டாளங்களோடு இருந்து கம்பீரத்தோடு வைத்து உட்கார்ந்திருக்கக்கூடிய அவன், அவ்வளவு பெரிய மஜ்லிஸிலே அல்லாஹை பற்றி எடுத்து சொல்வதற்காக இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதன் ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த ஊரிலே, அந்த நாட்டிலே யாரும் கிடையாது. அப்பொழுது எந்த அளவுக்கு ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஈமான் உறுதியாக இருக்க வேண்டும், அல்லாஹ் மீது அவர்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்மிடத்துல சிறிதளவாவது இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு நம்முடைய ரிஸ்கிற்காக வேண்டி, தேவைகளுக்காக வேண்டி ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறோம். எவ்வளவு இணை வைக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பேசுகிறோம் என்பது கூட நமக்கு தெரியாது. எவ்வளவோ அல்லாஹ்விற்கு குஃப்ரான வார்த்தைகளை பேசி விடுகிறார், இவருக்கு ஈமான் போயிடுச்சுன்னு கூட தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இல்ம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப அந்த நம்ருத் என்ற அரசன் அரசவையில முடிவுனா, நம்முடைய சிறைகளை உடைத்த இந்த மனிதரை எரித்து பஸ்மமாக்கி விட வேண்டும் என்பதாக அங்கு முடிவு செய்யப்பட்டு நெருப்பு மூட்டப்படுகிறது. மாத கணக்கில் நெருப்பை அங்கு தயார் செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த நெருப்பு தயாரிக்கப்பட்ட அந்த இடத்திலிருந்து பக்கத்தில் ஒரு சில குறிப்பிட்ட தூரம் சென்று விடுவோம் என்று சொன்னால் கூட அந்த நெருப்புடைய வெப்பம் அவர்களை தாக்கிவிடும்.
அந்த நெருப்புக்கு மேலாக பல மீட்டர் தூரத்தில் அங்கு ஒரு பறவை பறந்து சென்றாலும் கூட அது எரிந்து சாம்பலாகி இங்கு உள்ளே வருது. அந்த அளவுக்கு வெப்பமாக அங்கு ஒரு மனிதரை எரிப்பதற்காக தயாரிக்கப்படுகிறது. அங்கு தயாரிக்கப்பட்ட நெருப்பு இருக்கிறதே அந்த மனிதரை மட்டுமல்ல, அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு வஹதானியத்து அதை எரிக்கக்கூடியதற்காக வேண்டி தயாரிக்கப்படுகிறது. அப்ப எவ்வளவு பலமாக அங்கு தயாரிக்கப்பட்டிருக்குங்கிறதை சிந்திச்சு பாருங்க. அப்ப இவரை தூக்கி போடணுமே இங்க, அப்ப யார் பக்கத்துல போறது என்பதாக பெரிய பெரிய இன்ஜினியர்லாம் அந்த டயத்துல இருந்து வர வச்சு ஒரு கிரேன் மாதிரி அப்பயே செஞ்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மேலே வைக்க வச்சு உட்கார வச்சு கைத்துல கட்டி தூக்கி இங்க இருந்து போட்டாவே அங்க விழுந்துடுற அளவுக்கு அவங்க செட் பண்ணிட்டாங்க. தூரத்துல இருந்தே இருந்து போடக்கூடிய ஒரு அளவுக்கு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அங்கு அமர வைத்து அந்த கிரேனில் அமர வைத்து அவர்களை தூக்கி எறிவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுச்சு. உட்கார்ந்து இருக்கிறாங்க மேல, எந்த விதமான சலனமும் இல்லை. சிறிய சிறிய சிரமங்களை பார்த்து சற்று உணவிலே, சற்று ஆடையிலே, சற்று வியாபாரங்களிலே, தொழில் துறையில ஏற்படக்கூடிய சிறிய சிறிய ஒரு சிரமத்துக்காக மனிதன் காஃபிராக ஆகிவிடுகிறான், அல்லாஹ்வை மறந்து விடுகிறான். அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், அவன் எனக்கு உதவி செய்வான் என்ற நினைப்பே வருவதில்லை. அந்த நினைப்பு இருந்ததாக நம்ம ஐங்கால தொழுகை தொழக்கூடியவர்களாக இருந்திருப்போமே, அல்லாஹுடைய பள்ளியுடைய தொடர்புடையவர்களாக இருந்திருப்போமே. தொழில் முக்கியமா தொழுகை முக்கியமா என்று சொன்னால் தொழில் தான் நமக்கு முக்கியமாக இருந்தது. தொழுகை எத்தனை தொழுகை நமக்கு கலாவாகிவிட்டாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, அல்லாஹுடைய சிந்தனை இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சலனம் கூட இல்லாமல் அங்கு அமர்ந்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார். ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நான் ஜிப்ரீல் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், மலக்களுக்கு தலைவராக இருக்கிறேன், என்னுடைய போக்குவரத்து சிதறல் முன்தஹா வரைக்கும் இருக்கிறது. நீங்கள் சொல்லுவீர் என்று சொன்னால் ஒரு செகண்டில் நான் இந்த நெருப்பை அணைத்து விடுவேன் என்பதாக அவர்கள் சொல்லும் பொழுது, அப்பொழுது ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், தேவையில்லை, உங்களுடைய உதவி எனக்கு தேவையில்லை. எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, உயிர் போறக்கூடிய ஒரு சூழ்நிலை, என்னுடைய ரப்பு என்னை காப்பாற்றுவார். ஒரே வார்த்தையில முடிச்சிடறார். இவர் எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. எவ்வளவு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. ஹஜரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹஜரத் இப்ராஹிம் அவர்களே, சரி நீங்கள் அல்லாஹ்விடத்துல துஆவாச்சு செய்யுங்க, யா அல்லாஹ் இதிலிருந்து என்னை காப்பாற்று என்பதாக அல்லாஹ்விடத்துல கேளுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உடனே உதவி செய்வான் என்பதாக சொல்லும் பொழுது, இந்த நெருப்பை மூட்டுவதற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கிறார்கள், இந்த நெருப்பை மூட்டுவதற்காக வேண்டி, என்னை நெருப்பிலே போடுவதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய தயாரிப்புகள் இந்த மக்களை செய்ய வைத்தது யார் என்பதாக கேட்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், அல்லாஹ் தான். அல்லாஹ் நாடாமல் இத்தனை நடந்திருக்குமா? அப்ப அல்லாஹ்வுக்கு தெரியும் என்னை காப்பாற்றுவதற்காக. பிறகு கடைசியாக ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பிலே தூக்கி எறியப்படுகிறது. அப்போ அவங்க களங்களை நெருப்பிலே சென்றதற்கு அப்பாலும் கூட அவர்கள் களங்களை என்னடா போடப்பட்டு விட்டோமே, அல்லாஹுடைய உதவி நமக்கு இன்னும் வரவில்லையா, சற்றும் அவர்கள் சிந்திக்கல. உள்ள போய் விழுகிறாங்க. அல்லாஹ் தஆலா உடனே அந்த நெருப்புக்கு கட்டளை இடுகிறான். அல்லாஹுடைய அந்த சக்திக்கு மேல, அல்லாஹுடைய ஆற்றலுக்கு மேல உலகத்தில் எந்த ஒரு வஸ்துவுக்கும் சக்தி இல்லை என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். இது எல்லாமே அல்லாஹுடைய படைப்பு, மற்றது எல்லாமே அல்லாஹுடைய படைப்பு, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டது. நெருப்பு சுடும், ஆனா அல்லாஹ் சொன்னா அது குளிரும், சில்லுன்னு இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமா அலா இப்ராஹிம், ஓ நெருப்பே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது சலாமத் தரக்கூடிய ஒரு குளிமையை ஏற்படுத்தி விடு என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்க பூமியாக மாறிடுச்சு. வெளியில பார்க்கிறவங்களுக்கு நெருப்பாக இருக்கிறது, பக்கத்துல யாரும் செல்லக்கூட முடியாது. அங்க உள்ள என்ன ஆயிருச்சு, ஜன்னத்து சொர்க்கமாக ஆயிருச்சு. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ தரக்கூடிய அந்த குளிரின் காரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த விதமான வேதனையும் ஏற்பட்டக்கூடாது. குளிரும் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுவாரு, ஐஸ்ல உறைஞ்சு போயிடுவார். ரொம்ப நேரம் ஐஸ் கட்டிய கையில வச்சிருக்க முடியுமா? முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்,
சலாமத் தரக்கூடிய கூலியாக இருக்கும். நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு சுகமாக இருக்கக்கூடிய குளிர்ச்சியில இருக்கணும். நீ அல்லாஹ் தஆலா அங்கே ஏசியை ஆக்கி வச்சுட்டான் சொர்க்கமாக. இன்னைக்கு ஒரு ஏசியை வாங்கி அதை யூஸ் பண்ணணும்னு சொன்னா எவ்வளவு கரண்ட் பில்லு, அது எத்தனை பேரால வாங்க முடியுது, எத்தனை பேரால மெயின்டைன் பண்ண முடியுது? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அந்த ஏசிக்கு கரண்ட் பில்லு கட்டுறதுக்காக வேண்டியே அது ஒரு உழைக்கிறார். 2000-3000 வந்துச்சு அப்படின்னு சொன்னா கரண்ட் பில்லு, மாசத்துல ஒரு 20,000 ரூபாய் அவர் சம்பாதிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, அதை 30ஆல பிரிச்சோம்னு சொன்னாக்கா அந்த ஏசி கரண்ட் பில் கட்டுறதுக்காக வேண்டி எத்தனை நாள் வாரத்தில் தொழுகை விடுறாருன்றது அது கணக்கு வந்துடும். 4 நாள் கணக்கு வந்துடும், 5 நாள் கணக்கு வந்துடும். 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவருக்கு ஒரு 5 நாள் உழைச்சா தானே அந்த ஏசி கட்ட முடியும். அதுக்கு 5 நாளைக்கு என்ன செய்யுது? 25 வேலை தொழுகையை சுத்தமாக விட வேண்டியதாக இருக்கு. இப்படித்தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அங்கு எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அல்லாஹ் தஆலா குளிர்ச்சியா ஆக்கி விட்டான். நான் ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 40 நாட்கள் அந்த நெருப்பிலே இருக்கிறார்கள். நெருப்பெல்லாம் எரிந்து முடிந்து கரியாகி எல்லாம் அமர்ந்து வெளியிலே சலாமத்தாக வெளியிலே வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? அல்லாஹ்வுடைய அந்த இடத்துல ஏற்பாடு என்ன? நீ எவ்வளவு நெருப்பை வேண்டாலும் நீ தயாரிப்பு செய்து கொள். அல்லாஹ் நினைச்சிருந்துச்சுன்னா அந்த மக்களை அந்த ஏற்பாடு செய்யாமல் ஆக்கி இருக்கலாம். அல்லாஹ் நினைச்சிருந்தாங்க சொன்னா நெருப்பை இதை போடுவதற்கு முன்னாடி அமர்த்தி இருக்கலாம். அல்லாஹ் நினைச்சிருந்தாங்க சொன்னா ஹஜரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தியதை போன்று ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் உயர்த்திருந்திருக்கலாம். இல்ல, நீ எனக்கு மாறாக, என்னுடைய ஹலீலுக்கு மாறாக எவ்வளவு பெரிய முயற்சி, எத்தனை மாத கணக்கிலே, எத்தனை வருட கணக்கிலே என்னென்ன முயற்சிகள் செய்தாலும் சரி, ஒரே வார்த்தையிலே நான் அதை முடித்து விடுவேன். இந்த எண்ணம் நமக்கு இல்லை. அல்லாஹ்விடத்திலே தொடர்பு வைப்பதன் காரணமாக, அல்லாஹ்வுடைய பள்ளியிலே தொடர்பு வைப்பதன் காரணமாக என்னுடைய சிரமங்கள், என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய தேவைகள் அல்லாஹ் ஒரு முறை பார்த்து விட்டால், அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் முடிந்துடும் அப்படின்ற நினைப்பு யாருக்குமே இல்லை. தொழக்கூடியவருக்கும் இல்லை, தொழாதவருக்கும் இல்லை. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த நினைப்பு இருக்கிறது தொழுகையில் மட்டும் ஏற்படுவதில்லை, உள்ளத்துல வரும். அல்லாஹ்வுடைய பயம் இருக்குகிறது. அதைத்தான் சொல்கிறார்கள், பள்ளிவாசல தொழுதுட்டு போறவர் மட்டும் எந்நேரமும் கரெக்டா இருப்பார் கணக்கு இல்லை. அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் தன்னுடைய வீட்டிலே, தன்னுடைய வியாபாரத்திலே, தன்னுடைய தொழிலே, வெளியிலே, உள்ள இரவிலே, பகலிலே எந்நேரமும் அல்லாஹ்வுக்கு பயந்தவராக இருக்க முடியும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அப்படிப்பட்ட ஒரு வஹதானியத் நம்முடைய உள்ளத்திலே அல்லாஹ் இருக்கிறான் என்ற சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் உள்ளத்துல. அப்படி எந்நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய இறையச்சம் நம்மிடத்தில் அதிகமாகும், அல்லாஹ்வுடைய தொடர்பு நம்மிடத்தில் அதிகமாகும், அல்லாஹ்வுடைய பள்ளியுடைய தொடர்பு நம்மிடத்தில் அதிகமாகும். ஒரு நேர தொழுகையை அவர் கலாவிட்டாலும் கூட சிந்திப்பார், என்னுடைய மனைவி, மக்கள், என்னுடைய சொத்து பத்துக்கள் அத்தனையும் ஹதீஸிலே சொன்னதை போன்று பறி போய்விட்டால் என்ன ஒரு ஃபீலிங் வருமோ அந்த ஃபீலிங் அவருக்கு வரும். தொழக்கூடியவன், நியமமாக தொழக்கூடியவருக்கு ஒரு நேர தொழுகை கலாவாயிடுச்சுன்னு சொன்னா அவர்கிட்ட கேளுங்க, அது எவ்வளவு பெரிய சங்கடத்தை அவருக்கு ஏற்படுத்துகிறது என்பதா நமக்கு தெரியாது. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போன்று வஹதானியத்தை உருவாக்குவதையும் அவர்களை போன்று உள்ளத்திலேயும்